ஓ நன்றி 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 ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கண்ணி நிமை போல நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்தாரு. இதெல்லாம் நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஓ நன்றி 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 ஆவியானவரே. ஓ உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. எல்லாரும் விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அப்பா ஒரு மகிமை போல அப்பா இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டோம்ப்பா. இன்றைய நாள் ஆண்டவரே, ஒரு பிரசன்னத்தை உணர்ந்தவளாக அப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்படும்படியாக. ஓ ராஷா கரா பாதாலரா. ஓ நன்றி 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 ஆவியானவரே, பிரசன்னத்துக்காய் நன்றி, உம் தெய்வக்காய் நன்றி அப்பா, கிருபைக்காய் மக்கள் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி நம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். எல்லாம் எழுந்து நின்று பாடலாமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே நிரம்பிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மீண்டுமாக ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், துவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே,
மகிமையுடனே உம்மை தொழுதிடவே கிருபை கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மீண்டுமாக உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. ஆமாண்டவரே, பலிகளை செலுத்த வந்தோம், பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோம். ஆமாண்டவரே, நன்மை செய்த தேவனுக்கு செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகணம் துதிகணம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. நன்மை செய்தவர்க்கே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம். நல்லா கரங்களை கட்டி பாடுவோமா? காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட
ஆலயத்துக்கு செல்லும் போது ஒரு சந்தோஷத்துடனே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. உன் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவைய. மீண்டுமாக உம்மை நல்ல கரங்களை தட்டி அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். மீண்டுமாக ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அருகிறார், நம் வேதனை அருகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை, விடுதலை தருகிறார். இன்று விடுதலை தருகிறார். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் சொல்லுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் ஒரு விசுவாசமா பாடலாமா? ஒரு பயத்தின் ஆவி இன்றைய நாள நம்மளை விட்டு போகும்படியாக. அதிகாரம் அதிகாரம் கையிலே, நமக்கு அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒரு அறிக்கையாக பாடலாமா? ஒன்று சேர்ந்து நாம்
மாற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்ம நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், நம் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திர. எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். எத்தனையோ இழப்புகள் வந்திருக்கலாம், எத்தனையோ தோல்விகள் நம் வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஏமாற்றம் தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், உம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். மீண்டுமாக ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 எல்லாம் நல்லா கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர். ஒருவேளை ஒரு ஆறுதல் இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு நொறுங்கி போய் வந்திருக்கலாம். உன் கண்ணீரை காண்கிற தேவன் அவருடைய சமாதானத்தை உனக்கு அருளை செய்வார். ஒரு சமாதானம் இல்லாம வந்திருக்கலாம், ஒரு சந்தேகத்தோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கை இவ்வளவுதானா, என் வாழ்க்கை முடிந்து விட்டதா என்று. யாருமே கொடுக்காத சமாதானம், யாருமே கொடுக்காத சமாதானம், நிரந்தரமான சமாதானத்தை என் இயேசு தரப்போகிறார். எல்லாம் விசுவாசமா சொல்லுவோமா? நமக்கு சமாதானம் தருகிறார், எதிர்காலம் நமக்குண்டு. ஒருவேளை ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கத்தோடு, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு, ஒரு கடனை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், நம் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே என்று ஒரு பயம் இருக்கும் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உன் பயத்தை நீக்கி போடுவார். அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லன்னு சொன்ன தேவன். நம் நினைவு கெட்டாததையும் உனக்கு எட்டாததுமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். நம் எதிர்காலத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோமா? நம் எதிர்காலத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோமா? நல்ல ஆமாண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி. ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா, ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்க ராஜா. இந்த உலகத்துல மனிதர்கள் மாறலாம், சொந்த பந்தங்கள் மாறலாம், உங்கள் உற்றார்கள் உறவினர்கள் மாறலாம்,
ஏன் பெற்ற பிள்ளைங்களை கூட நம்மளை மாற்றிடுவாங்க. ஆனாலும் நம்மளை மாறாத தேவன், உன்னையும் என்னையும் மறைக்காத தேவன். விலகிடா. எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனையோ இழப்புகள் வந்திருக்கலாம் இந்த வாழ்க்கையில, எத்தனையோ இழப்புகள் வந்திருக்கலாம், கண்ணீர்கள், பிரச்சனைகள். இப்படியே நம்ம வாழ்க்கை போய்விடுமோ, இப்படியே நம்ம நாட்களை கடந்து போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு இருப்பீங்கன்னா உங்கள் எதிர்காலங்கள் இயேசு கரத்துல கொடுங்க. உங்க கரத்திற்கு இயேசு கிட்ட கொடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். விசுவாசமாக கர்த்தரோ மாற்றுவார், உம்மை கரம் நீட்டி. நம் இயேசு நல்லவர். எல்லாம் விசுவாசமாக நம் நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். நம் இயேசு. ஒரு உரிமை பாராட்டலாமா? ஒரு உரிமையாக, அப்பா எங்க இயேசு நல்லவர் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் விலகிடா. எல்லா கரங்களை உயர்த்தி நம் இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நன்றி ஆண்டவரே. ஓ ராஷா பாலாரா. என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கரங்களை உயர்த்தி உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையாக உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே. பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம். எல்லா கரங்களை உயர்த்தி உண்மையாய் சொல்லுவோமா? ஓடி ஓடி உலகத்தை காண ஓடின நாட்கள் போதுமப்பா. ஆலை
அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில்தான் அகம் மகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் நான் அகம் மகிழ்ந்து களி கூறுவே. அப்பா எப்போது எப்போது உம்மை காண்பே. உண்மையாய் சொல்லுவோமா? அப்பா எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் தேச எல்லையெங்கோ அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லையெங்கோ இயேசு அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தில் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஆமாண்டவர் உம்மையே நேசிப்போம்ப்பா. உமக்காகத்தான் வாழுவோம் ஆண்டவரே. அப்பா, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நம்மளை அழைத்தாரே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. மீண்டுமாக எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே.
விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாமே இயேசுதான்ப்பா. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பலனானேன். தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே கரங்களை உயர்த்திவே எல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. ஆமாண்டவரே, நீங்க தான் பாயன் சொந்தம், நீங்க தான் பாய உறவு, நீங்க தான் பாய எனக்கு பந்தம். உம்மை விட ஏதும் இல்ல. மீண்டுமாக சொல்லாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன். கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் தன்னோட கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. தழும்புகளால் நான் சுகமான. இன்றைக்கு ஒரு சுகம், இன்றைக்கு ஒரு பலன் அப்பா. நான் பலனானேன், தழும்புகளால் நான் சுகமானேன். நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம்
சொந்தம் நீங்க தான்ப்பா, என் பந்தம் நீங்க தான்ப்பா. ஃபுல்லா அப்படியே சரணடைஞ்சிடலாமா? நான் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே நீங்க தான். என் மாம்சம் சாகட்டும்ப்பா, என் எண்ணங்கள் மாறட்டும், என் சிந்தை மாறட்டும்ப்பா, நான் என்ற அந்த பெருமைங்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே. உம்மை விட்டா எங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லை ஆண்டவரே. 2 கரங்களையும் உயர்த்தி ஒரு மியூசிக் இல்லாம ஒரு தனிமையாக நம்மளும் தேவனோன்ற அந்த உணர்வோடு பரத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே. 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே எல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மீண்டுமாக இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. மீண்டும் ஒரு முறையாக சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. ஆமாண்டவர், எங்களுக்கு உங்களை விட்டா யாரும் இல்லப்பா, யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள. உலகத்துல ஒரு சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம், வாடகை கூட கட்ட முடியாத சூழ்நிலை. ஆனாலும் நமக்கு எல்லாமே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள. எங்க சொத்து நீங்க தான்ப்பா, எங்க ஆசை நீங்க தான், ஏதும் இல்ல. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசு. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். அவர் தழும்புகளால நம்ம சுகமானோம். நமக்காக ரத்தம் சிந்தினாரே. வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பல. 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. மீண்டும் ஒரு முறையாக பாடுவோமா? இயேசு. நீங்க மாத்திரம் பாட போறீங்க. இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே. நாமம் அதிசயமானது. அவர் பேரை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம். மீண்டுமாக இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. எல்லா கரங்களை தட்டுமா தேவனுக்கு? நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்த போகிறார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நல்லா நடத்த. நல்லா கரங்களை உற்சாகமா கரங்களை தட்டலாமா? தேவன் இந்த ஆராதனை மூலமாக நம்மளோடு கூட இடைப்பட்ட தேவனுக்கு கொடான கூட நன்றி சொல்லு. பத்தல இன்னும் நல்லா கரங்களை தட்டி, ஓ நன்றி 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 ஆண்டவரே, உன் பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உற்சாகமா பாடலாம். அல்லேலூயா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா.
முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. மறுபடியுமா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவைகள் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. சொல்லாமா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, சொல்லாமா, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. சொல்லாமா, அறிக்கையாக, முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. ஆமென். அக்கா பையனுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சிருந்து ரொம்ப ஒரு மாதமாக நைட் ஆனால் அந்த மாதிரி பலவீனப்படுத்தினுச்சு. அது வந்தாலே அவனுக்கு ஆணி அடித்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமான அந்த மாதிரி வலி வரும். தானாகவே சிரிப்பான். அவன் என்ன செய்யறான் அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அது நம்ம பாஸ்டர் கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி இருக்குன்ட்டு. நீ முதல்ல அவன் அந்த பையனை இட்டுன்னு வந்துரு, இங்கே நம்ம ஜெபம் பண்ணலான்னாரு. வெள்ளிக்கிழமை ஒரு 12 மணிக்கு வந்தோம். ஐயா ஜெபம் பண்ணார். அந்த பிசாசு அவனை விட்டு போயிடுச்சு. அவன் சொன்னான், இந்த மாதிரி இன்றைக்கி ஆணி அடித்த மாதிரி சுற்றில் அடித்த மாதிரி அந்த வழியெல்லாம் இப்போ எனக்கு இல்லை, இப்போ நல்லா இருக்கா, நான் இருக்கேன், இப்போ நான் கிறிஸ்துக்குள்ளே இருந்து அவருக்காக நான் ஜீவிக்க அப்புறம் சொல்லியிருக்கான் அந்த பையன். இது ஒரு சின்ன சாட்சி. ஆமீன். ஓகே, நானும் பார்க்குறீங்க அப்படியா சொன்னாங்க அப்படின்னு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. முதல்ல
நம்ம கொடுத்ததே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே 1 கொரிந்தியர் 15:10 நம்மளை பார்த்தோம் சரிங்களா. தேவன் கிருபையா இவெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த அகால பிறவியா இருக்கு எண்ணப்பட்டாலும் என்னை தேவன் கிருபினால் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் கிருபினால தகுதி படுத்திருக்கிறார். இது நம்மால் உண்டான அல்ல, தேவன் உண்டான ஈவு. ஆமேன். தேவன் நம்ம கொடுத்த தயவுனால நாம் என்ன பண்றோம், இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம இருப்பது நிர்மூலம் ஆவாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆமேன். எத்தனையோ பேர் உலகத்துல போன வாரம் வந்தவங்க இந்த வாரம் என்ன பண்ணல, உலகத்துல இல்ல. எத்தனையோ பேர் மரித்து தேவனிடத்துல போனார்கள், எத்தனையோ பேர் என்ன பண்ணோம், மரித்து விட்டார்கள். ஆனாலும் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. போன வாரம் என்ன பண்ணோம், வீட்டில் இருக்க எல்லாம் குப்பை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் என்ன எங்கே போட்டோம், கொண்டு பசங்க முடிச்சிட்டாங்கல்ல எல்லாத்தையும் 7வது ஸ்டாண்டர்ட் நோட்டு அப்புறம் 10th இதெல்லாம் போட்டு வீட்டில் இருக்கிற பாட்டில் கீட்டுக்கு எல்லாம் என்ன பண்ணோம், கொண்டு போட்டோம். ஏன் கொண்டு போட்டோம்? அதனால இன்னைக்கு யூஸு வீடுகளுக்கு இல்லை. சும்மா தேவையில்லாமல் என்ன பண்ணுறது, அதை இடத்த அடைச்சிக்கிச்சு. அது மாத்திரம் இல்லை, அதோட பயன் முடிஞ்சிச்சு. அது பயன் ஆயிடுச்சா? 7th ஸ்டாண்டர்ட் அதில் எழுதினாங்க, எல்லாம் எழுதி எல்லாம் நோட்டெல்லாம் எழுதி என்ன பண்ணாங்க, முடிச்சு. 8வது அடுத்ததுக்கு போயாச்சு. 10th எல்லாம் எழுதினாங்க, எல்லாம் எழுதியாச்சு. அதனோட பயன் முடிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணாதே, நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வீட்டிலேருந்து எடுத்துட்டோம். ஆமேன். இப்போ நாம் இது உலகத்தில் இருக்கிறோம், இந்த வீட்டில் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய பலன் இன்னும் முடியல. அல்லையா, நம்மளை ஆண்டு எடுக்காத காரணம் நம்ம ஏதோ என்ன ஆண்டவர் இன்னும் நீங்கள் எதாவது செய்யணும். இல்லையா, என்னென்ன பண்ணலாமோ ஏதோ நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் முடிக்காமல் இருக்கிறோம். ஆமேன். எப்போது ஒரு கிறிஸ்தவத்திற்கு மரணம் ஏற்படுதுன்னா, ஏன் உலகத்தில் அவர் படைத்தாரோ அந்த படைப்பு நோக்கத்தை நாம் சரியாக செய்து விட்டால் உலகத்துக்கு விட்டு என்ன பண்ணலாம், ஆண்டு ஓகே இன்னும் உத்தமமாக ஊழியக்காரனே கொஞ்சம் உண்மையாக இருந்தால் வா பரலோகத்தில் பண்ணலாம், பிரவேசிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம், போகலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. யார் நோக்கத்தை? ஆண்டவர் நோக்கத்தை நிறைவேற்ற கிறிஸ்தவர்களாக நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம அளவு என்னன்னா, மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அவங்கள மாதிரி வாழ்வதல்ல. என்ன பிரகாஷ, நம்ம நோக்கம் என்னன்னா, அவங்க அது வாங்கிட்டாங்களா, இவங்க இப்படி போயிட்டாங்களா, இவங்க செஞ்சிட்டாங்களா, இவங்கள மாதிரி வாழணுன்றதுக்காக நீங்க படைக்கப்படலை. நீ உங்களுக்கு தனி ஒரு அஜெண்டா என்ன இருக்கு, தேவன் கொடுத்துக்கிறாரு. தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படியாக தான் நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. ஏன் நம்ம சரீரத்தில் கூட கண்ணோட வேலையை மூக்கு செய்யும் போது, மூக்கோட வேலையை வாய் செய்ய, வாய் ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, இன்னைக்கு மூக்கு வழியாக சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு பண்ணுறதில்ல. யாரும் மூக்கு வழியாக சாப்பாடு ஏற்றுறதில்ல. எப்போ ஏற்றுவாங்கன்னா, ரொம்ப முடியாத டைமில் ஐசியில் இருக்கும்போது மூக்கு வழியாக என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு இதை என்ன பண்ணுவோம், ஏற்றுவாங்க. இது நார்மலாக இருக்கும்போது அப்படி இல்லை. அப்போ கண்ணு கண்ணாக தான் இருக்கணும், மூக்கு மூக்காக தான் இருக்கணும், வாய் வாயாக தான் இருக்கணும். தேவன் எதுக்கு உங்களை படைத்தாரோ அப்படியாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையோட வேலையை கால் செய்ய முடியாது, காலோட வேலையை கையும் செய்ய முடியாது. அப்போ சரீரத்தில் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்பு கொடுத்த மாதிரி உலகத்துல நம்மளை ஒவ்வொரு நோக்கத்தோடு உலகத்தை அனுப்பி இருக்கிறாரு. அது நோக்கத்துக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கு. அந்த வேலையை நீங்கள் ஒழுங்கா செய்தால் போதும். ஆமேன். ஹல்லேலூயா. அவங்க வேலை இவங்க வேலையெல்லாம் செய்ய சொல்லலை. ஒரு ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே நான் என்ன பண்ணோம், அகிஷ்டன் மாதிரி மாறின ஆண்டவரே, எப்படியோ அகிஷ்டன் மாதிரி மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். ஆண்டு வந்தாரா, எப்பா எனக்கு ஒரு அகிஷ்டன் போதும், உனக்கு என்ன சொன்னோம் அதை நீ செய் ஒழுங்கா. ஆனவனா எல்லாருமே பீகாருக்கு அகிஷ்டன் மாதிரி ஓட்டேன்னா அப்ப இங்க இருக்கிறது யார் பண்ணுவா வேலையை? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமேன். அப்பதான் வேற ஒருத்தர் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை டிஜிஎஸ் ஐயா மாதிரி மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னாராம். அப்போ ஆண்டு சொன்னாரா, இவர் இதுல கேட்டேன், இந்த டீல சொல்றாரு, ஐயா டிஜிஎஸ் ஐயா மாதிரி மாத்துங்கன்னாரா. அவர் ஆண்டு சொன்னாரா, எனக்கு ஒரு டிஜிஎஸ் போதும், நீயாவே இரு அப்படின்ட்டாரா. அல்லேலூயா. அப்போ உங்களை டிஜிஎஸ்ஸாக மாற்ற வேண்டுவதற்காக உங்களை படைக்கல, நீங்களா இருக்க வேண்டும் என்று தேவன் படுத்துகிறார். உங்க நோக்கம் என்ன, நீங்க என்ன செய்யணும்,
நீங்க எதை சாதிக்கணும், உங்களுடைய விருப்பம், தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய வேண்டும் என்றுதான் உலகத்திலே உங்களே ஆண்டவர் படைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதை என்ன பண்ண நம்ம கிருபை நம்ம கொடுத்துக்கிறாரு. அதை நம்ம புரிந்து நம்ம செயல்பட வேண்டும். ரெண்டாவது, நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை போன பார்த்தோம், நம்ம என்ன பண்ணதை விசுவாசிக்க வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு, அப்படி விசுவாசத்தை வாழ்க்கையில கிடைக்கும். இதை போன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பஃபே சிஸ்டத்தில் எல்லாம் இருக்குது, நாம் போய் என்ன பண்ணதை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் புரியாது உங்களுக்கு, போனால் வரல. ஓகே, அப்போ நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். ஓகே ஓகே. மூன்றா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இன்மைக்கு மாத்திரமல்ல, அவர் மறுமைக்கும் அவர் தேவை எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். நம்ம என்ன பார்த்தோம். இந்த வாரம் நாம் யாருடைய சாயலை அணிய வேண்டும் என்று நம்ம அதிலேயே பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 49, 50, 51 பார்க்கும்போது அதில் நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர், மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு உலகத்தில் வாழுகிற நமக்கு 2 விதமான அனுபவம் நமக்கு தேவை. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 2 விதமான அனுபவம் நமக்கு தேவை. ஒன்று, இந்த மனுஷன்தான் 2 விதத்துக்கும் என்ன டிராவல் பண்ண முடியும். அவன் மாம்சமா இருந்தாலும் தெய்வத்தோடு பேசலாம். ஹல்லேலூயா. நிறைய தேவதூதர்கள் மனுஷன் மாதிரி கிரியை செய்ய முடியாது. அதனால தான் மனுஷங்க செய்ய ஊழியத்தை ஆவலாக பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ நாம் 2 உலகத்துக்குமே டிராவல் பண்ணலாம். நமக்கு ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது, நம்ம சரீர பிரகாரம் உலகம் ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரத்தில் இருந்தால்தான் இந்த உலகத்தை வாழ முடியும். எப்படி மீன் தண்ணிக்குள்ள இருக்கதான் உயிராக இருக்கிற மாதிரி இந்த சரீரம் இருந்தால்தான் நாம் இந்த பூமியில் வாழ முடியும். இந்த சரீரத்தை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பூமியை விட்டு நாம் என்ன பண்ணோம், எடுத்துக்கொள்ள பரலோகத்துக்கு போயிடும், ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிடுவோம். அப்போ உலகத்தில் மனிதர்களுக்கு 2 விதமான உலகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று சரீர பிரகாரமான உலகம், இனி ஒன்று ஆவிக்குள்ளான ஆவி பிரகாரமான உலகம். ஆமேன். இதில் பார்த்தீங்கன்னா, எலிசாவை பிடிப்பதற்காக எல்லா இராணுவ வீரர்களாம் முற்றுகை போடுவாங்க. அப்போ எலிசா வேலைக்காரன் கூப்பிட்டு, எப்படி டிராவல் ஆகிறார் டக்குன்னு, எலிசா வேலைக்காரன் கூப்பிட்டு, ஐயா என்ன பண்ண, எல்லாரும் எதிரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம சூழ்ந்துட்டாங்க, நம்ம ஒழிச்சு நம்ம காலி பண்றோம். கிட்ட எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான பேர், ஒரு ஆள் எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. சீரியா தேசத்துல எல்லாம் நிற்கிறாங்க. இவங்க நம்ம என்ன பண்றது அப்படின்னு போய் எலிசா கிட்ட போய், ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்கிறார் வேலைக்காரன். அப்போ எலிசா அதை பார்த்துட்டு, எப்பா அவங்களோட இருப்பதே நம்மளோட இருப்பது அதிகம் பண்றாரு. ஐயா, நம்ம 2 பேர் இருக்கிறோம், அவங்க கிட்ட ஆயிரக்கான ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, நிறைய குதிரைகளும் நிறைய ரதங்கள்லாம் இருக்குது, நீங்க எப்படி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா நீங்க ஆவிக்குரிய உலகத்தை நீ பார்க்கல, நீ பார்க்குது மாம்ச பிரகாரமான உலகத்தான் பார்க்குறீங்க, அதனால உனக்கு பயம் வருது. நீ ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க உனக்கு பயம் வராதுன்னு சொல்லிட்டு எலிசா என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தார்களும் அப்படி சொல்லும் போது அவனுடைய வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்பட்டு, இதோ எலிசா சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்களை கண்டான். ஓகே. அப்போ அவன் கண்களை திறந்த உடனே அக்கினிமயமான ரதங்கள் எல்லாம் இவர் என்ன பண்ற பாக்குறாரு. யாரு பாக்குறது? யாரு? வேலைக்காரன் பாக்குறாரு. இது என்ன உலகம்? இது அக்னிமயமான ரதங்கள்லாம் இவரை பாதுகாக்க நிக்குது. யாரை பார்த்து நிக்குது? இந்த எலிசாவை பாதுகாப்பதற்காக அக்னிமயமான ரதங்கள்லாம் சுத்தி நிற்கும் போது அப்ப சொல்றாங்க, அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கோள் அதிகம். ஆமேன். ஹல்லேலூயா.
இந்த உலகத்துல நான் வந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்காதனால உலகத்துல பிரச்சனை பார்த்து பயப்படுறோம். ஆனா எலிசா என்ன பண்ணாருன்னா, அவர் ஆவிக்குரிய கண்கள் திறந்ததால அடுத்து உலகத்துல இந்த இருக்கிற இந்த போர் வீரர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 50,000 பேர் இருப்பாங்களா? ஆனா நம்மளை சுற்றில இருக்கிற தூதர்கள் பல லட்ச கோடிகள் அப்படியே மலைகள் முழுதுமா வந்து என்ன பண்றாங்க? அப்படியே என்ன பாளையம் இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப எலிசாவினால 2 உலகத்தையும் பார்க்க முடிந்தது. ஆமென். மோசையால 2 உலகத்தையும் பார்க்க முடிந்தது. எலியா உயிரா இருக்கும் போதே என்ன பண்ணாரு? மர்வம் ஆகினாரு. இயேசு கிறிஸ்து உலகத்தை மர்வ மலைக்கு போகும்போது 2வது உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அப்பதான் என்ன பண்றாரு? கூட வந்து மோசேயும் எலியாவும் வந்து இயேசு கிறிஸ்துவோட பேசுறாங்க. அப்போ இந்த உலகத்துல நமக்கு 2 விதமான உலகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்னு சரீர பிரகாரமான உலகம், இனி ஒன்னு ஆவிக்குரிய உலகம். இந்த ஆவிக்குரிய உலகத்துடைய ஆஸ்வாதங்கள்லாம் நம்முடைய ஆஸ்வாதங்கள்லாம் எதுல எங்க இருக்குன்னா ஆவிக்குரியதுல இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சரீரத்துல இப்ப சுகம் இல்லை, ஆனா ஆவிக்குரியதுல எல்லா சுகத்தையும் எல்லாத்தையும் ஆண்டு வச்சுட்டாரு. அதை நான் விசுவாசத்தை கொண்டு சுதந்தரிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் நமக்கு எங்க வச்சுக்காருன்னா ஆவிக்குரிய கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வைத்திருக்கிறாரு. ஆமென். கிறிஸ்து இயேசுக்கு எல்லாமே இருக்குது. அதை நாம் என்ன பண்ணோம்? விசுவாசம் கொண்டு சுதந்திரிக்கணும்னு பல இதுல நான் பார்த்தோம். இப்பொழுது அதை தான் தொடர்ந்து நான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ நாம் தேவ சாயலை கொண்டிருக்கிறோம். ரோமர் 2:28-29 நான் படிக்கும்போது தெரியும், நமக்கு புரிய வரும். ரோமர் 2 அதிகாரத்துல 28-29 பார்க்கும்போது, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. வெளி பிரகாரமா சரீர பிரகாரமா பண்ண எதுவுமே கிடையாதுப்பா. அதெல்லாம் வந்து உண்மை இல்ல. நீ ஆவிக்குரிய மனுஷன், நீ கத்தோடு இருக்கிற உலகத்துல இருப்பதுக்காக தான் ஒரு சரீரம் உனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ட்ரெஸ் தான் நம்முடைய தோல். ஹல்லேலூயா. ஆனா உண்மையானது பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆவியானதான் உண்மையானது சொல்லிட்டு 29 பார்க்கலாம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்திலே யூதனானவனே. உன் உள்ளத்துல உங்க மனதுல உங்க ஆவியில யார் யூதனாக அவன் தான் யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த ஆவியில நீங்க என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் அடைய வேண்டும். அதாவது தேவனோடு நீங்க ஒன்றா இருக்கணும். ஆவியில நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமென். நீங்க சரீரத்துல பரிசுத்தமா இருக்கீங்க, குளிக்கிறீங்க, அது பண்றீங்க, பிரஷ் பண்றீங்க, எல்லாம் ஓகே தான். அதே மாதிரி உங்க விருத்த சேதனம், உங்க பரிசுத்தம் உங்க ஆவிக்குள்ள மனுஷன்ல உண்டாகணும்ன்றார். ஆமென். இந்த விருத்த சேதம் அது பழைய ஏற்பாடுல மோசேல கொடுக்கப்பட்டு அந்த விருத்த சேதனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரீரத்தினுடைய கிரியைகளே வெளிப்படுத்துது. ஆண்டு சொல்றாரு, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துற முக்கியம் இல்லப்பா, உங்க ஆவிக்குரிய மனுஷன் பரிசுத்தப்படுத்தணும். அவன் தான் மெய்யான மனுஷன். ஆமென். நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் அவங்க சரீரம், ஆனா உங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் உண்மையான மனுஷன் இருக்கிறான். அப்ப உண்மையான மனுஷன் யாரு? உங்களோட ஆவிதான் உண்மையான மனுஷன். ஆவி எங்க இருக்குது? எங்க இருக்கு? சரீரத்துக்குள்ள இருக்குது. ஆமென். ஆவிக்கு உணர்ச்சி இருக்கா? இருக்கு. ஆவிக்கு வலிக்குமா? வலிக்கும். ஆவிக்கு வந்து தாகம் உண்டாகுமா? உண்டாகும். ஏனென்றால் 2 பேரு அந்த ஏழையான ஒருத்தன் என்ன பண்ண லாசருவை கொண்டு பாதாளத்துல போகும்போது அவங்க கதறான். அந்த பணக்காரன் ஐயோ எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, ஒரு தாகமா இருக்கு. ஆனா தாகம் எடுக்குது. ஆமென். பசிக்குமா? பசிக்கும். ஆமென். அது வேற விதமான சாப்பாடு. இயேசு கிறிஸ்து ஆவிக்குள்ள இருக்கும் கூட சுட்ட மீனை புடிச்சல பண்றாரு, சாப்பிடுறாரு. அப்ப அது வேற விதமான என்ன ஒரு சாப்பாடு. ஓகே, அது முக்கியம். என்ன முக்கியம்னா நம்ம ஆவிக்குரிய மனுஷன் நம்ம வாழ்க்கை முக்கியம். ஆமென். அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்க என்ன செய்றீங்க அதான் கேக்குறாரு. நீங்க சரீரம் உள்ள மனுஷனுக்கு வித்த சேதனம் பண்றீங்க, கிளீன் பண்றீங்க, என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் சாப்பாடு சாப்பிடுறீங்க, எல்லாம் பண்றீங்கப்பா. உங்களுக்கு ஆவிக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறானே, அந்த மனுஷனுக்கு என்ன செய்றீங்க? சரீர பிரகார மனுஷனை நான் போஷிக்கணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்பா?
என்ன பிரகாஷ் என்ன பண்ணலாம்? சரீர பிரகாரம் மனுஷனை நம்ம போஷிக்கணும். என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். என்ன பண்ணலாம்? நல்லா சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடலாம். வேற என்ன பண்ணலாம்? நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், நடக்கலாம், எது என்ன பண்ணலாம் செய்யலாம். வேற என்ன பண்ணலாம்? நல்லா அழகானா முகத்தில் ஃபேர்லாம் என்ன பண்ணலாம் தடவலாம், பவுடர்லாம் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஜூஸாக குடிச்சா நல்லா என்ன பண்ணும்? நம்ம சரீர பிரகாரம் மனுஷன் முகம் என்ன பண்ணும்? நல்லா என்ன பண்ணும்? நல்லா அழகாக மாறிடும். நமக்கு இது ஓகே தான். இது எத்தனை வருஷம்னா 80 வருஷம் தான், இல்லை 85 வருஷம், அவ்வளோதான். நீ என்னதான் ஃபேர் லவ்லி போட்டாலும் வயசாச்சுன்னா தோல் சுருங்கிடும். சரிங்களா? வயசாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாட்டி ஆயிடுவீங்க. என்னதான் நீங்க இருந்தா கூட ஆயிடும். ஆனா அது உலகத்தோட என்ன பண்ணுது? முடிந்து போகிற வாழ்க்கை. ஆனா எது முக்கியம்னா உள்ள ஆவி மனுஷனுக்கு வயசே ஆகாது. ஆமேன். அதான் முக்கியமான மனுஷன். அந்த மனுஷனை நீங்க அதுதான் யுக 1000 ஆண்டுக்கு மேல வாழப்போகுது. எத்தனை ஆண்டு வாழப்போகுது? 1000 ஆண்டுக்கு மேலாக வாழப்போகுதுன்னா அந்த மனுஷனுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அந்த மனுஷன் எப்படி வளர்க்கறது? அந்த மனுஷன் எப்படி காப்பாத்துறது? அந்த மனுஷன் எப்படி போஷிக்கிறது? அந்த மனுஷன் எப்படி நன்மை செய்யறது? ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், பொதுவா சொல்றேன். ஓகே, இப்போ சர்ச்சுக்கு வரோம், சரிங்களா? ஆவிக்குரிய மனுஷனை உங்களை வந்து பொருத்தப்படுத்தணும்னா ஆராதனை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஆராதனை ரொம்ப ஆராதனை பண்ண 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 உண்மையான மனுஷன் யாரு? ஆவிக்குரிய மனுஷனா சரீர பிரகார மனுஷனா? ஆவிக்குரிய மனுஷன் உண்மையான மனுஷன். ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்ன சைமன், ஒத்துக்கிறியா? எது முக்கியமான மனுஷன்? ஆவிக்குரிய மனுஷன், உண்மையான மனுஷன். அவன் தான் முக்கியம். சரீர பிரகாரம் மனுஷன் இந்த மண்ணோடு மண்ணா மக்கி போயிடுவான், அவன் இறந்துருவான். அவன் அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவனுடைய ரகசிய வரைக்கும் பகிரங்க வரைக்கும் அந்த மீண்டும் உயிரை எழுந்து இருக்கும். ஓகே, இப்போ சர்ச்சுக்கு நல்ல வர்ஷிப் பண்ணணும், நல்ல ஆராதனை பண்ணணும், ஆவிக்குரிய மனுஷன் நல்லா வளருவான், நல்லா இருக்கும். இப்போ ஆவிக்குரிய மனுஷன் முக்கியமா சரீர பிரகார மனுஷன் முக்கியமா? ஆவிக்குரிய மனுஷன் முக்கியம். இப்போ நல்லா வர்ஷிப் பண்ணாதான் நம்ம ஆவிக்குரிய மனுஷன் நல்லா வளர்ந்து நல்ல பலம் உள்ளதா மாறும். அதான் அவங்க சாப்பாடு. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டுல தண்ணி இல்லை. இப்போ குளிக்கணும், குளிச்சா சர்ச்சு வர முடியும். தண்ணி இல்லை. ஓகேலா? இப்ப தண்ணி வந்தா நல்ல வெளிப்பிரகாரமான மனுஷன் குளிச்சுட்டு லேட்டா போலாம் சர்ச்சுக்கு. ஓகே, இல்ல சர்ச்சுக்கு எனக்கு குளிக்கலாம் பரவாயில்ல, ஆவிக்குரிய மனுஷன் தான் முக்கியம் சொல்லிட்டு குளிக்கலாம், சர்ச்சுக்கு என்ன பண்ணிடலாம், சீக்கிரம் வரலாம். இப்ப எது இதுல கரெக்ட்? எது கரெக்ட்? எது முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எது முக்கியம்? முதல்ல ஆவிக்குரிய மனுஷன் முக்கியம். அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்காக எதையும் நீங்க என்ன பண்ணலாம்? தியாகம் பண்ணலாம். அல்லேலூயா. அப்போ குளிக்கிறாலும் பரவாயில்ல, நீங்க ஆவிக்குரிய மனுஷன் தான் என்ன பண்ணுவான் முக்கியம். நீ சர்ச்சு வந்துட்டு குளிச்சுக்கோ, அதுக்கு குளிக்காமலே வரக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணலாம் வரலாம். ரெண்டுல எது முக்கியம் சொல்ல வரேன். ரெண்டுல எது முக்கியம்னா, நீங்க சபைக்கு டைமுக்கு வந்து உள்ள இருக்கிற மனுஷனை பலப்படுத்த முக்கியம். ஆமென். ரெண்டாவது தான் உங்க சரீர பிரகார மனுஷனை சுத்தப்படுத்துறீங்களோ, கிளீன் பண்றீங்களோ, சாப்பிடுறீங்களோ சாப்பிடலையோ, அது சரீர பிரகார மனுஷனுக்கு தான் செகண்ட் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? சரீர பிரகார மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணிடுறோம்? போட்டு நெசிக்கிறோம். சாவிடா, சீக்கிரமா போகிற, உன்னை எப்படி போறேன்பா நானு, சர்ச்சுக்கு பாட்டுக்கா போற, உன்னை எப்படி நசு கழுத்தை பிடிச்சி அம்முக்கு அது காத்து, ஐயோ விட்டுருப்பா விட்டுருப்பா அப்படின்னு கத்துது. நம்ம போட்டு மிதிக்கிறோம். ஆனா அப்படி இல்லாம அப்போ நம்ம ஆவிக்குரிய மனுஷன் வீக் ஆயிட்டா அப்படின்னா போக 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 உங்க சரீர மனுஷன் வீக்கா போயிடுவான். ஹல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனுக்கு எது முக்கியம்னா ஆவிக்குரிய மனுஷன் முக்கியம்னு ரோமர்ல இங்க பார்க்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 8, 9, 10, 11 பாத்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர் இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்போ அங்க பாருங்க, தேவனுடைய ஆவி உங்கள வாசமா இருந்தா நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா.
அப்போ நீங்கள் உட்பட்டவர்கள் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. திரும்பி 9 படிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல். இப்போ பாருங்க, நீங்க தேவனுடைய ஆவி உள்ள இருந்தது அப்படின்னா நீங்க மாம்சத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. மாம்சம் முக்கியம் கொடுக்க மாட்டீங்க. யாருக்கு? யாரு? தேவனுடைய ஆவி உங்களுள்ள இருந்ததுன்னா நீங்கள் மாம்சத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, ஆவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்போ ஏன் உங்களுக்கு லேட்டா வருது? ஏன் உங்களுக்கு உங்களுக்கு தோண மாட்டுதுன்னா, சீக்கிரம் வரணும் தோண மாட்டுது அப்படின்னா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கீங்க தவிர ஆவிக்கு உட்பட்டவர்களா மாறல. இதாங்க போட்டிருக்கு. திருப்பி படிக்கலாம். அதே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நம்ம எதை யோசிக்கிறோம்? எதை சொல்றத கேட்கணும்னா நம்ம ஆவி சொல்றத கேட்கணும். இந்த ஆவி ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணணும். நம்ம ஆவி பைபிள் படிக்க சொன்னா பைபிள் படிக்கணும். இந்த ஆவியின்படி வாழணும். மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள், ஆவியின்படி வாழ்ந்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆவியின்படி எப்படி வாழுதுன்னா, இது பைபிள் நமக்கு எப்படி ஆவியின்படி வாழுகிறது. இதுல என்ன போட்டிருக்குன்னா ஆவியின்படி தான் நிறைய போட்டிருக்கு. அல்லேலூயா. 95% ஆவிக்குரிய மனுஷன் எப்படி வளர்க்கணும், எப்படி காப்பாற்றணும், எப்படி அவனை முன்னுக்கு கொண்டு வரணும் போட்டிருக்கு. ஏன்னா ஆவிக்குரிய மனுஷனை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே சரீர மனுஷனும் என்ன பண்ணுவான்? முன்னுக்கு வந்துருவான். அல்லேலூயா. அப்போ ஒரு பிசாசு எங்க போய் அட்டாக் பண்ணுதுன்னா அவன் ஆவியில போய் அட்டாக் பண்ணுது, சரீரத்துல கொடுக்க மாட்டான். அவன் ஆவிக்குரிய மனுஷனை அட்டாக் பண்ணிடுறான், பயத்தை கொடுக்குறான், பலவீனத்தை கொடுக்குறான். உள்ள மனதுல நேரடியாக உங்க சரீரத்தை அட்டாக் பண்ண முடியாது. நீங்க பயம் வந்த பிறகு உள்ளான மனதில் நீங்க அதை நினைச்சாதான் உங்க சரீர மனுஷன் வெளிவர ஆரம்பிக்கும். அப்ப எதுல ஸ்ட்ராங் ஆகணும்னா ஆவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் தேவன மனுஷன், நான் பொல்லா பயப்பட மாட்டேன், வியாதியை அணுகாது, பலவீனம் அணுகாது, பிசாசு அணுகாதுன்னு நீ யார் ஆவிக்குரிய மனுஷன்ல கர்த்தருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவர்களை பிசாசோ வியாதியோ அட்டாக் பண்ண முடியாது. அல்லேலூயா. முதல்ல பிசாசு கை வைக்க எது கேட்டீங்கன்னா அவனுடைய பயத்தை, அவனோட மனதை, அவனோட மனசை, அவன் தைரியத்தை கை வைப்பான். முதல்ல கூட பாத்தீங்கன்னா யோபுவை பிசாசு சோதிக்கும் கூட என்ன பண்ணா, முதல்ல சரிதை கை வைக்கல. அவனுக்கு எல்லாத்தையும் அவனுக்கு இருக்கிற ஆடு மாடுகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிச்சான். அழிக்கும் போது பயம் வந்துச்சு, பயம் கொண்டு வருவான், ஆவியை கொண்டு வருவான். ஆனாலும் அவனுக்கு என்ன பண்ணல, பயம் வரல. கத்த எடுத்தா இருப்பான்ட்டார். அடுத்த லெவல் தான் நேரடியாக சரீரத்துக்கு மேல கை வைக்கிறான். அப்பதான் அவன் புண்ணு எல்லாம் வருது. அப்போ முதல்ல பிசாசு எங்க வைப்பான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க பாப்பா, ஒரு பலவீனத்தை கொடுக்க பாப்பா, ஒரு அவிசுவாசம் கொடுத்த பாப்பா, உங்க வாழ்க்கையில இது நடக்காதுன்னு ஒரு பிம்பத்தை என்ன பண்ண கொண்டு வர பாப்பா, இது எனக்கு வியாதி தான் போகாதுன்னு கொண்டு வர பாப்பா. நீங்க என்ன போட, எனக்கு வியாதியா இருந்தா ஒருவேளை எனக்கு வியாதி இருக்கே இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் ஆவி அதிகாரத்தை பயன்படுத்தி நான் பலவீனத்தை மாத்துறேன். அல்லேலூயா. என் கஷ்டத்தை மாத்துறேன், என் வறுமையை மாத்துறேன். அப்படி நீங்க என்ன பண்ணும், விசுவாசமான வார்த்தை பேசுவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. உலக மாம்சம் சொல்லும் உன் சரீர பலவீனமா இருக்கு, உன் சரீரத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும். ஆவிக்கு என்ன சொல்ல தெரியுமா, இல்ல என்ன முடியும், என்ன சொல்லும், என்ன முடியும், என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கை மாறும் என்றால் பைபிள் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. இயேசு இங்க இருக்கிறாரா? எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க இருக்காருன்னு? விசுவாசம் என்ன விசுவாசம்? என்னப்பா? சூப்பர். என்னது? எது சொல்லுதுன்னா நீ உணர்ச்சி வசப்படுறதுல இல்ல, பைபிள் சொல்லுதுன்னா எங்க 2-3 பேர் என் நாமத்துல கூடி இருக்கிறீர்களோ அவங்க மத்திய நான் இருப்பேன் இந்த பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இருக்கிறாரு.
ஹalleluya. நீங்க உணர்ச்சி வசப்பட்டாலும் அபிஷேகம் நிறைஞ்சாலும் நிறையாட்டாலும் அதெல்லாம் செகண்டரி தான். எது முக்கியம்னா இந்த வார்த்தை முக்கியம். நான் இருப்பேன், என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தை நானே வந்து உங்களே ஆசீர்வதிப்பேன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் எது ஆண்டு சொல்றாரு? ஆண்டு சொல்றதால தேவன் இங்க இருக்கிறாரு. ஹalleluya. இருக்கிறாரா? நான் உன்னை வாளாக்காம தலையாக்குவேன். யார் சொல்றது? எங்க சொல்லுகிறாரு? பைபிள் சொல்லுகிற. பைபிள சொல்றதால அது என் வாழ்க்கை நடக்கும். ஹalleluya. எனக்கு நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆமென். நான் உயரவடைவேன். சிங்கக்குட்டிக்கு தாழ்ச்சி பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவனுக்கு ஒரு நன்மை குறையப்படாது அப்படின்னு எதை வச்சு நம்புறீங்க? இந்த பைபிள்ல ஆவிக்குரியதுல நான் சொல்லிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு நடக்குமானா நடக்கும். எப்படி நடக்கும்னா அது நீ விசுவாசிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்றது நடக்குமானா நடக்கணும் தான், நடக்கதான் சொல்லிக்கிறாரு. ஆனா எப்படி நடக்கும்னா அதை நான் விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது, ஆமா என் வாழ்க்கை இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஆண்டு செய்வார் அப்படி நீங்க வாய் திறந்து பேசும்போதுதான் இங்க ஆவிக்குரிய இதுல எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் உங்க மாம்சத்தில் வரணும். அப்படின்னா நீங்கள் வாய் திறந்து அந்த ஆவிக்குரியத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சரீர பிரகாரமாய் கொண்டு வருவதற்கு இது ரெண்டுத்தையுமே கலக்கிற ஒரு கருவி எடுத்துதான் நீங்க பயன்படுத்த முடியும். அதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது ஆவிக்குரிய உலகத்திலையும் வேலை செய்யும், சரீர இந்த உலகத்திலையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா சுகங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதத்துல ஆவிக்குள்ள இதுல கொடுத்து வச்சுட்டாரு. இதெல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது? விசுவாசமாய் பேச ஆரம்பிக்கணும். ஹalleluya. இப்போ கர்த்தர் உலகத்துல ஆண்டவர் எங்க சொல்லியிருக்கிறேன், உலகத்திலே கர்த்தர் எல்லாத்தையும் படைக்க வேண்டும் என்றால் எல்லா ஆவிக்குரிய இதுல எல்லா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உலகம் தோன்றுக்கு முன்னாடி எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அதை எடுக்கிறார். யார் எடுக்கிறாரு? பிதா எடுத்து தன் வாயை அறிக்கை பண்ணுகிறாரு. அறிக்கை பண்றது யார்? இப்போ பிதா அறிக்கை பண்றாரு. என்ன அறிக்கை பண்றது? வானத்துல என்ன பண்ணுங்க, பறவைகள்லாம் என்ன பண்ணும்? ஜென்மிப்பதாக, கடல்ல மீனெல்லாம் உருவாகுதாக, காட்டு விலங்குலாம் உருவாகுதல்ல. இதெல்லாம் எங்க இருக்குது? எல்லாமே இதுல எங்க இருக்கு? எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. எல்லாமே அந்த ரா மெட்டீரியலா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பிதா எல்லாத்தையும் என்ன பண்றாரு? உலகம் பார்க்கிற மாதிரி மாம்ச உலகத்துக்கு தன்னோட நாவை பயன்படுத்தி வெளி கொண்டு வராரு. ஹalleluya. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பிதாவானவரை எடுக்க வேண்டும் என்றால் அது வாய் திறந்து ஆவிக்குரிய லோகத்துக்குள்ள போய் அதெல்லாம் எடுத்து இந்த சரீர பிரகாரமான பார்க்கிற உலகத்துக்கு கொண்டு வந்து விடுறாரு. அப்ப நாமும் கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, இதெல்லாம் நம்ம உள்ள போய் பேசி அதெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வந்து விடணும். ஹalleluya. அப்போ எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் எல்லாம் செய்து முடித்துட்டார். எப்போது? அவர் செய்ய முடிக்க எது மிஸ் ஆச்சு அப்படின்னா, பிசாசுட கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை, உலகத்தின் உரிமையை, சாவின் உரிமையை, ரட்சிப்பு, இதெல்லாம் ஆதாம் வித்துட்டான். அதை மீண்டும் எடுக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து மரணமே கூறேங்க, பாதாளமே ஜெயமேங்க சொல்லி அதையும் தன்னோட எடுத்து வச்சுக்கிட்டாரு. வைத்த பிறகு நமக்கு எல்லாம் வேணும்னா நான் விசுவாசத்தை கொண்டு நாம் பேச வேண்டும். ஹalleluya. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மாம்ச உலகத்துக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு நாம் வாய் திறந்து விசுவாச கண்கள் உடையவர்களாக நம்ம பேச 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 நம் சரீர பிரகாரமான உறுப்புகள்ல, நம் சரீர பிரகாரமான உலகத்துல, வேலையில, பிள்ளைகளோட வாழ்க்கையில, குடும்பத்துல எல்லாம் வெளிவர ஆரம்பிக்குது. ஹalleluya. அப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆமென். அப்போ மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம்னா நீங்க ஆவிக்குள்ள போய் தான் அதை எடுத்து மாம்ச பிரகாரமா உலகத்துல பாக்குற மாதிரி அதை கொண்டு வர முடியும். எங்க போய் கொண்டு வரணும்? எங்க போனோம்? ஆவிக்குள்ள போனோம். ஆவிப்ரா உலகத்துல போய் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது எல்லாத்தையுமே உங்க விசுவாசத்தை கொண்டு எடுத்து இது சரீர பிரகாரம் உலகத்துல கொண்டு வரணும். ஓகே. அப்போ அது கொண்டு வரணும்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தாதான் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள போய் அதை கொண்டு வர முடியும்.
நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல அப்படின்னா, ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கல, ஒண்ணுமில்ல. இது உலகத்துக்காக வாடுகிறீங்க. காலையில இருந்து வேலைக்கு போறீங்க, காலையில இருந்து எல்லாத்தையும் வீட பெருக்கிறீங்க, துடைக்கிறீங்க, எல்லா வீட்டு விஷயத்துக்காகவே சமைக்கிறீங்க, எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க. இத மாம்சத்துக்கே ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் மாம்சத்துல இல்ல, எல்லாம் ஆவிக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க இந்த மாம்சத்துக்குள்ளே உழைச்சு 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 ஓடா போயிடுறீங்க. அல்லேலூயா. உழைச்சு உழைச்சு ஓடா போயிடுறீங்க. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களும் எங்க தெரியுமா இருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆவிக்கு உலகத்தில் இருக்குது. அதை நீங்கள் பேசி ஆவிக்குரிய மனிதனை நீங்க பலப்படுத்தி அதை பேசி எடுத்து, கிணத்துல தண்ணி இருக்கு, அதை மொண்டு வெளியே எடுக்கணும். என்ன பண்ணணும்? மொண்டு கிணறு தண்ணி இருக்குதுன்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா வாய்க்கு வந்துருமா? என்ன பண்ணும்? வாளியை போட்டு என்ன பண்ணும்? இறக்கி என்ன பண்ணும்? அதை எடுக்கணும். அல்லேலூயா. அதே மாதிரி விசுவாசம் வாளி நீங்க என்ன உள்ள போட்டு அது என்ன பண்ணும்? அறிக்கை கயிறை போட்டு இழுக்கணும். இழுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச உடனே வந்துருமா? போட்ட தண்ணி மேல வந்துருமா? வராது. விசுவாசம் இருக்கு. அதை பேச கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச கிணத்து தண்ணி எடுத்திருக்கீங்களா? பெரிய ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், மேல ஒன்று ரவுண்டா இருக்கும், அதுல கயிறு இருக்கும், அது உள்ள என்ன போயிட்டு எடுத்து என்ன பண்ணும்? திருப்பி என்ன பண்ணும்? அதை மேல தூக்கணும். எடுத்திருக்கீங்களா? ஓகே. அப்போ அந்த வாளி தான் விசுவாசம். உங்களை கயிறு தான் உங்களுடைய நீங்க பேசுகிற விசுவாச வார்த்தைகள். நீங்க விசுவாசம் இருக்குது, உள்ள போயிடுச்சு. அதை பேச 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 உள்ள இருக்கிற தண்ணி கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல வரும். கைக்கு எடுக்கிற தூரத்துல இருக்கும்போது டக்கு என்ன பண்ணு தெரியுமா? அவிசுவாச வார்த்தை பேச, ஐயோ இதெல்லாம் முடியாதுப்பா, தர்றன்னு கீழே போயிடுது. திருப்பி மேலேயே தூக்குறீங்க, பக்கத்து பாதி வந்துருது. திருப்பி என்ன பண்றீங்க? இப்போ அது நடக்காதுப்பா, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுதான் நீங்க மாறி மாறி தண்ணி எடுத்துக்கிட்டே வாழ்க்கை முடியுது தவிர அந்த வாளி வெளியே வந்த கதையே இல்லை, அந்த பக்கெட் வெளியே வந்ததே இல்லை. பாக்குறீங்க, ஆனா உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா அது கை கெட்ட தூரத்துல, கை கெட்டுறது வாய் கட்ட மாட்டேங்குது, கை கெட்டுறது வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. அப்படி எல்லாம் கீழே போயிடுது. அப்ப நீங்க நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பேச 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 அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்பதான் விசுவாசத்தை கொண்டு ஆவிக்குரிய மனுஷன் நீங்க அப்போ இதை எடுக்கிறது யாருன்னா ஆவிக்குரிய மனுஷன். அப்ப ஆவிக்குரிய மனுஷன் எடுக்கிறான்னா யாருக்கு பலம் வேணும்? ஆவிக்குரிய மனுஷன் அதுக்கு பலம் வேணும். ஏன் உங்களை எடுக்க முடியும்னா, உங்களால என்ன பண்ணல, ஆவிக்குரிய மனுஷன் பலவீனமா இருக்கிறதுனால உங்களை எடுக்க முடிய மாட்டேங்குது. அப்போ உங்க ஆவிக்குரிய மனுஷன் வளர வளர வளரதான் உங்களை உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம், சுகம் எல்லாம், சந்தோஷம் எல்லாம், சமாதானம் எல்லாம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் மாம்சத்து பலத்தை, மாம்சத்தினுடைய மனுஷனை பலப்படுத்த காட்டிலும் ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுத்தினாதான் உங்களுடைய நன்மைகள் உங்களை சீக்கிரமா தேடி வரும். ஆமென். கிட்டத்தட்ட 440 வருஷமா அடிமையாக்குறான். எப்படி மாம்சத்தில் உழைக்கிறதுக்கும் நீங்க வாய் திறந்து பேசுறதுக்கும் எப்படி டக்குன்னு கிடைக்கும் சொல்றேன் உங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 440 வருஷம் அடிமையாக்குறாங்க. அடிமையா ஆண்டு பெரிய அற்புதம் 10 வாதைகள்லாம் கொடுத்து என்ன பண்றாரு, எல்லாரும் விடுதலை பண்ணி எல்லாம் என்ன பண்றாங்க, வெளியே என்ன பண்றாங்க, வெளியே பஸ்கா முடிஞ்ச உடனே அடுத்த நாள் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் வெளியே ஆரம்பிக்கிறாங்க. பஸ்கா முடிஞ்சுச்சா, தலை சென்பட எல்லாம் பஸ்கால அடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அந்த நாள் அடுத்த நாள் காலையில இயேசுக்கு என்ன பண்றாரு, விடுதலை கொடுத்துட்டார். அது மாதிரி வச்சுக்கலாம். பஸ்கால இயேசு பஸ்கா அடிக்கப்பட்டு விடுதலை கொடுத்துட்டார். இரவு எல்லா தலை செருப்பு எல்லாம் அடிச்சு என்ன பண்றாரு, ஆண்டு அடுத்த நாள் காலை எல்லாம் நம்ம வெளிவாங்க, விடுதலை உங்களுக்கு. யாருக்கு விடுதலை, ரட்சிப்பு, நன்மை, ஓகே வெளிவாங்க சொல்லிட்டு எல்லா ஜனங்கள் 40 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் என்ன பண்றாங்க, எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு விட்டு பிரயாணம் பண்ணிக்கினே போறாங்க. எத்தனை வருஷம் அடிமையாக்குறாங்க? 440 வருஷம். ஓகேங்களா? இவங்க கையில இதா இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. தங்கம் இருக்கா? இல்ல. காசு இருக்குதா? அடிமைக்கு எங்க காசு, எங்க தங்கம், எதுவுமே இல்ல. ஆனா இவ்வளவு வருஷம் வேலை செஞ்சுக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு ஆண்டு சொல்றப்பா, நான் பஸ்கா ஆட்டு கொட்டி ரத்தத்துல மீட்கப்பட்டேன், நீ எல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டே, நீ வெளியே போ. பாரு சொல்றாப்பா, தயவு செஞ்சு கூட்டு போயிடுப்பா இவங்க சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது ஆண்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இவங்க கிட்ட போய் எகிப்து கிட்ட போயிட்டு தங்கத்தை கேட்டு வாங்கு. அல்லையா? நீ போகும்போது சும்மா போகாத, நீ என்ன பண்ண, தங்கத்தை கேட்டு வாங்கு.
அப்போ ஒவ்வொரு என்ன பண்ணாங்க, போய் கேட்டாங்க. எனக்கு கொடு, தங்க அது கொடுங்க, இது கொடுங்க, அது கொடு. அது கிட்டத்தட்ட கேட்டது பல 1000 கிலோவாம். எத்தனை கிலோவா? பல, அது கண்ணுக்குட்டியே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருந்துச்சு. பல 1000 கிலோ டன் கணக்கா கோல்ட இங்க எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. எத்தனை நாள் கொண்டு வந்தாங்க? எப்ப கொண்டு வந்தாங்க? ஒரே 1 ஹவர்ல வாய் திறந்து பேசினதால எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு வந்துடுச்சு. 440 வருஷம் அடிமையா இருக்கும்போது கிடைக்காதது விடுதலை அடைஞ்சு இவங்க கேட்கும் போது கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், விடுதலை அடைஞ்சிட்டோம். எதுவும் கிடைக்கலன்னா நம்ம கேட்கல. ஆண்டவர் கேட்டு வாங்கன்றார். எல்லாம் உன்னுடையது. நாம 440 வருஷமா அடிமை பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் வச்சுக்கிறான்பா. அவங்ககிட்ட வாங்கு, பிசாசுகிட்ட வாங்கு, அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் என்னுடையது, உன்னுடையது, எல்லாத்தையும் வாங்குன்றார். அப்ப நாம் வாங்க வேண்டும். ஆமென். அவன் வாய் திறந்து பேசி கேட்டு வாங்கின மாதிரி நாம் ஆவிக்குரிய உலகத்துல போய் நம்ம என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா நீங்க ஆவிக்குரிய மனுஷன்ல பலப்படணும். பலப்படுறீங்களா? இங்கதான் நமக்கு இருக்க மிஸ்டேக். இது நல்லா சிஎஸ்சில இசிஎல் அதெல்லாம் நல்லா என்ன பண்றாங்க, நல்லா கிரமமா செய்யறாங்க. அவங்க கரெக்டா என்ன பண்றாங்க, பாமாலையை வாசிக்கிறாங்க. கரெக்டா என்ன பண்றாங்க, கரெக்டா பைபிள் படிக்கிற டைம் இருக்கு அவங்களுக்கு. கரெக்டா ஜெபம் பண்ணுறதுக்கு வேண்டிய நேரம் இருக்கு. சபைக்கு போகும்போது கரெக்டா பண்றாங்க, போகிறாங்க. ஆவிக்குரியதுல அவங்க இல்லைன்னா கூட அவங்க கேட்டு வாங்குதல் ரொம்ப உன்னிப்பா இருக்கிறாங்க. ஆமென். அவங்க கரெக்ட் டைம், கரெக்ட் சர்ச்சில் கரெக்ட் டைமுக்கு இருப்பாங்க. 5 நிமிஷம் முன்னாடியே இருப்பாங்க. அவங்க அவங்களும் 6 மணி சர்வீஸ், 6 மணி 5:45 உள்ள இருப்பாங்க. துதிச்சுனே சோத்திரம் 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 சொன்னினே இருப்பாங்க ஆட்கள் எல்லாமே. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கதால, நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்ந்துருக்கதால அவங்க ஒன்றும் பெருசா நம்ம அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, பெருசா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பெரிய இதுல ஆர்ப்பாட்டம் இருக்காது. ஆனாலும் இவங்க ஆவிக்குரிய ஜெபத்துல, வேத வாசிப்புல இவங்க எல்லாம் வளர்ந்து கேட்க 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 பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வேலையில, அவங்க பிள்ளைகள் நல்ல படிப்புல, அவங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியர்ஸா இருப்பாங்க, வக்கீல்களா இருப்பாங்க, ஃபாரின்ல இருப்பாங்க, நிறைய ஐடி கம்பெனில பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. டைம்னா டைம் ஜெபம் பண்ணணும், டைம்னா பைபிள் படிக்கணும். அப்ப நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் நீங்க வளர்ந்தாதான் நீங்கள் உங்க வாழ்க்கை வளரும். நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு ரொம்ப வேலை பண்ணா, ஒரு வீட்டுல இல்லாம 2 வீட்டுல வேலை செஞ்சா, 2 வீட்டுல இல்ல 4 வீட்டுல வேலை செஞ்சா, இல்ல 2 ஹவருக்கு 3 ஹவர் வேலை செஞ்சா, 8 ஹவருக்கு 10 ஹவர் வேலை செஞ்சா நீங்க நல்லா நினைக்கிறீங்க. ஆனா அது இல்ல. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்ந்து வேலை செஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா என்ன பண்ண வளமா மாறும். ஆமென். 440 வருஷம் என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க, நல்ல சாப்பாடு கிடைச்சது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்ன இல்ல, இவன் நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியல அவங்களால. அப்ப நாம என்ன பண்ணோம், கேட்டு வாங்கணும். ஆமென். ஆவிக்குரியதுல இருந்து நான் போய் கேட்டு வாங்க வேண்டும். ஆமென். அது நம்ம உரிமை. என்ன கேட்கணும், என்ன கேட்கணும், என்ன கேட்கணும்? பாட்டுகள சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் கேட்கணும். என்ன கேட்கணும்? சுகம், பலம், ஆரோக்கியம். என்ன தேவை உங்களுக்கு? என்ன தேவை? செழிப்பு தேவையா? பணம் தேவையா? சந்தோஷம் தேவை குடும்பத்துல? சமாதானம் தேவை குடும்பத்துல? இதெல்லாம் நம்ம கேட்டு இந்த மாதிரி கேட்டு வாங்குவீங்களா? கேட்டு வாங்கணும். ஓகேலா? இப்போ ஒரு 10 கிலோ வெயிட் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஆரோக்கியமா இருந்தா ஒரு 10 கிலோ வெயிட்ட, ஒரு 100 கிலோ வெயிட் சொல்லுங்களா, ஒரு 50 கிலோ வெயிட், 50 கிலோ வெயிட் யார் சொல்லலாம்? எஸ்தர் கிட்ட சொல்லி, எஸ்தர் தூக்க சொன்ன நம்ம ஆளுகிறாரு யாரு, பாஸ்கர், பாஸ்கராவ் தூக்குறாவ் அப்படின்னா தூக்க முடியும், 50 தூக்க முடியாது. ஏன்னா சரீரத்துல பலம் இல்லை. அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம தூக்கணும் அப்படின்னா நமக்கு ஆவிக்குரிய மனுஷன் பலம் வேணும். நம்ம ஆசைப்படுறோம் 100 கிலோ ஆவிக்குரிய 100 கிலோ தங்கம் இருக்குது, 100 கிலோ தங்க ஆசைதான். பேசுறதுக்கு 100 கிலோ தங்க ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது, அது தூக்கணும். தூக்க முடியுமா?
தூக்க முடியும். ஆசைதான் இருக்குது. 100 கிலோ தாங்கப்பா, அப்பா 100 கிலோ வேணாப்பா, ஒரு 100 கிராம் கொடுப்பா போதும்பா. நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆவிக்குரிய உலகத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. சிலுவை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. 100 கணக்கா 10 கணக்கான ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. அது தூக்குறதுக்கு எதை வச்சா வரும்னா, உங்களுடைய எவ்வளவு பலம் இருக்குதோ அதை இதை தூக்க முடியும். ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதங்க அளவு என்னன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அளவு. ஆமென். பிரகாஷ், எது அளவு? யார் அளவு? நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் அளவை பொறுத்துதான் எவ்வளோ நன்மையை ஆவிக்குரியதை தூக்க முடியும், நமக்கு முடியும். நீங்கள் உங்களுக்கு பெரிய ஆசை, பெரிய விருப்பம், நிறைய செய்யணும், நிறைய நன்மை வரணும், எல்லாம் தெரியுதா? ஆனா உன் ஆவிக்குரிய மனுஷன் ரொம்ப வீக்கா இருந்தானா, ஆண்டு சிலுவை சம்பாதித்த நன்மைகளை, சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை உங்களால ஆவிக்கு உலகத்துல தூக்கி உங்களை கொண்டு சரீர பிரகாரம் உலகத்தில் நீங்க பார்க்க உலகத்துல கொண்டு வைக்க முடியாது. ஆமென். உங்க விருப்பம் இருந்தாலும், உங்களுக்கு இது தேவைன்னு கடவுள் அறிந்திருந்தாலும், நீங்கள் உங்க விசுவாசத்துல ரொம்ப வீக்கா இருந்தீங்கன்னா உங்களால அதை நீங்க கொண்டு வர முடியாது. ஆமென். எவ்வளவுதான் இருந்தா கூட உங்க தூக்க முடியலன்னா எடுத்துட்டு வருவீங்க. கரெக்ட் தானே? ரேஷன்ல ஏம்மா ஒரு மூட்டை 50 கிலோ 100 கிலோ மூட்டை இருக்க எடுத்துட்டு போமா சொன்னானா எடுத்துட்டு போவீங்க. உங்களுக்கு ஆசைதான், ஐயோ 100 கிலோ அரிசி கிடைக்குதுடா, கொண்டு போ சொல்றாங்கடா, ஆனா எப்படி தூக்கிட்டு போறது? தூக்க முடியலையே. அதே மாதிரிதான் ஆசை நல்லா இருக்குது, ஆனா தூக்குறதுக்கு பலம் இல்லைன்னா, ஆசை இருந்தாலும் அது உங்களால தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அப்ப சிலுவையில் ஆண்டு எவ்வளவோ சம்பாதித்தாலும், என்னதான் நீ கொடுத்தாலும், உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, உங்க ஆவிக்குரிய மனுஷன் வளரல அப்படின்னா, உங்க விசுவாசம் வளரல அப்படின்னா, ஜெபத்துல வளரல அப்படின்னா, வேத வாசிப்புல வளரல அப்படின்னா, என்னதான் தேவன் சிலுவையில் சம்பாதித்தாலும் அதை இந்த உலக மனிதர்ல உங்களால பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க வளர்த்து கொள்ள வேண்டியது விசுவாசத்தை, தேவனுக்கு விசுவாசத்தை. அந்த விசுவாசம் எப்படி வளர்க்குதுன்னா, நல்ல ஜெபம் பண்றதால, நல்ல ஆவிக்குரிய புத்தகத்தை படிக்கிறதுனால, நல்ல ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறதுனால, பைபிளை படிச்ச வாழ்றதுனாலதான் உங்க ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இல்லாத பட்சத்துல காணல் மாதிரி தான் போயிடும். காணல் பார்த்துருக்கீங்களா? இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் காலத்துல ஹைவேல பார்த்தா தூரம் தண்ணி ஓடுற மாதிரியே இருக்கும், பக்கத்து போன தண்ணி இருக்காது. அது மாதிரிதான் இருக்குது. அப்ப நாம் காணல் இருக்காங்கல்ல, ஜீவ நீரூற்றுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ வேலை செய்யணும். ஓகே, அடுத்தது படிக்கலாம். அப்படியே கீழே 10 படிச்சிட்டோமா? 10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமென். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது ஜீவ நிமித்தமும் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்காக இருந்தால், ஆமென், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஆவிக்கிற மனுஷன், நீங்க பலப்பட்டவர்களா நீங்க என்ன பண்ண மாறுவீங்க அப்படின்றார் பவுல். அடுத்ததாக, அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அன்றையும் அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆண்டு உங்க எழுப்புற வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, கிறிஸ்துவை எழுப்பின வல்லமை, மரித்தோரிலிருந்து உங்களை எழுப்பின வல்லமை, அந்த அவ்வளோ பெரிய வல்லமை உங்க சரீரங்களும் உயிர்ப்பிப்பாராம். ஹல்லேலூயா. அந்த வல்லமை எப்படி மென்ஷன் பண்ணார்னா, அவ்வளோ பயங்கரமான வல்லமை. வல்லமை சாதாரண வல்லமை இல்ல. கிறிஸ்து எப்படி மரித்து 3 நாள் உயிர் தெழும்போது எப்பேற்பட்ட வல்லமை கொண்டு உயிர் தெழுந்தாரோ, அதே வல்லமையினால உங்களையும் தேவன் உயிர் தெழுக்க அவர் போதுமுள்ளதாகிறாரு. நீங்க அவரோட சேர்ந்து என்ன பண்ணணும்? ஒத்துழைக்கணும். ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? அந்நிய பாஷை நல்லா ஜெபம் பண்ணணும், அந்நிய பாஷை நல்லா பேசணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும். நீங்க லேட்டா வந்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே முடியாது. ஏனென்றால் ஆராதனை முக்கியம். ஒரு நிலத்தை நான் வேத வசனம் எதுக்கு? விதைக்கு அடையாளம். ஆமென். விதைக்கே அடையாளம். இந்த விதை நம்ம இப்ப தூவுறேன். இப்ப நம்ம தூவும் போது
அது நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? சொல்லுவான்ல, ஒரு விதைக்க புறப்பட்டான், ஒரு வழி அருகே விழுந்துச்சு, சிலது கல்லுள்ள இடத்துல விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தது, சிலதுதான் என்னது நல்ல நிலத்துல விழுந்து 30, 60 பலன் கொடுத்தது. இப்போ இப்ப நம்ம வசனம் விதை, ஓகேங்களா? இப்போ மெசேஜ் விதைய தூவுறோம். இப்ப தூவும் போது அது எங்க போகுதுன்னு தான் முக்கியம். எங்க போனா நல்ல பலன் கொடுக்கும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனா நல்ல நல்ல நிலத்துல, நல்ல நிலத்திலையும் 30, 60, 100 மாறுது. நல்ல நிலத்திலயும் மாறுது. எப்படி மாறுது? எப்படி மாறுது? எப்படி கேட்குறீங்க? அந்த அளவு தக்கதாக கேட்கிற விதத்தை கூட ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நல்லா கேட்டீங்கன்னா 100 வரும். அப்படியே பாதி கேட்டு பாதி போன் நோண்டிக்கிட்டே கேட்டீங்கன்னா உங்களுக்கு 60 வரும். மீதி ஆள் இங்கதான் இருப்பாங்க. ஆனா இது யோகாசனம் இருக்கும். அங்க என்ன முடிஞ்சுக்காக என்ன பண்ணலாம்? போகும்போது சிக்கன் வாங்கிட்டு போகலாமா, இல்ல பிரியாணி பண்ணலாமா, இல்ல அங்க அவங்க வீட்டுக்கு போயிடலாமா, இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன்னா 30 தான் கிடைக்கும். இது உட்காடுறீங்க, கேக்குறீங்க, ஓகே சரி. முள்ளுள்ள இடங்கள்ல என்ன அர்த்தம்? முள்ளு இடங்கள் என்ன அர்த்தம்னா, அங்க ஒரு பயிர் விதைக்கும் போது முதல்ல அந்த இடத்துல என்ன பண்றாங்க, களை எடுத்துருவாங்க. முள்ளு எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் பார்த்து ரொம்ப என்ன பண்ற, எல்லாம் வேலி காட்டெல்லாம் பயங்கர மோசம். அங்கதான் போன அறுவடை முடிஞ்சிருக்கும். இந்த அறுவடை பார்த்து அப்படியே முள்ளிக்கு இருக்கும், அப்படியே முள்வேலி பயங்கர முள்ளெல்லாம் இருக்கும். இந்த எல்லாம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, இந்த புல்டோசர் இது கொண்டு ஜேசிபி கொண்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, முள்ளு கில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு தான் விதைப்பாங்க. ஜேசிபி கேட்க போறோம். ஜேசிபி ஒரு நாளைக்கு 2000 ரூபான்றான். 5 நாள் 10,000 ஆகுது. 10,000 எதுக்கு நமக்கு செலவு? என்ன பண்ணிடலாம், இந்த முள்ளிலே விதைக்க முடியுமா? முடியுமா சிஸ்டர்? மரிய சிஸ்டர், 10,000 ரூபாய் ஆகுதுன்றான். எதுக்கு? ஜேசிபி 5 நாள் 10,000 ரூபாய் ஆகுதுன்றான். 10,000 ரூபாய் தேவையில்லாம போகுதுடா. நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த முள் மேலே விதைப்போம், அப்படி அறுவடும். முள்ளெல்லாம் அப்புறமா அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் முள்ள தனியா பிடிச்சிடலாம் அப்படின்னு அப்படி யாராவது விதைப்பாங்களா? எந்த புத்திசாலியாவது விதைப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க, 10,000 போனா பரவாயில்லப்பா, முதல்ல என்ன பண்ணும், முள்ள எடுக்கணும், கல் என்ன பண்ணும் எடுக்கணும். அது ரொம்ப டஃபா இருக்கு இடம், அது என்ன பண்ணும், போயிட்டு நல்லா உழுது எடுக்கணும். டிராக்டர் கொண்டு வா, என்ன பண்ண எல்லாத்தையும் முள்ளுக்கு எல்லாம் தூக்கி என்ன பண்ணு எடு அப்படின்னு பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் விதைக்கிறோம் அப்படின்னா முன்னாடி முன்னாடி ப்ரே இதுதான் வர்ஷிப் தான் உங்களுக்கு இருக்க முள்ளெல்லாம் எடுக்கிறது. முள்ளெல்லாமே கல் எல்லாமே இந்த வர்ஷிப் பண்ண பர்வதங்களும் மெழுகு போல உருகுமா. என்ன பண்ணுமா, இந்த கல் எல்லாமே மெழுகு போல உருகுமா, அப்படியே உருகி உருகி ஒண்ணுமில்லாம போயிடுமா. எதுல? வர்ஷிப்ல, ஆராதனையில. அப்ப நாம் இந்த ஆராதனையை விட்டு நேரடியாக வசனத்தை மாத்திரம் கேட்கும் போது எப்படி முள்ளுள்ள இடத்துல விதைக்கிற மாதிரி கல்லுள்ள இடத்துல விதைக்க மாதிரி தான் நம்ம வேத வசனத்துக்கு உள்ள வருதுனால நமக்கு பலன் கிடைக்க மாட்டுது, பலனும் கிடைக்காது. கேட்குறீங்க, ஆனா கொஞ்சம் தான் உங்களுக்கு கிடைக்குது, கொஞ்சம் அங்கங்க முளைக்குது, அவ்வளவுதான். உண்மையுள்ள ஆறு என்னன்னா, இவர்கள் முள்ளை எடுக்கணும், கல் எடுக்கணும், நடந்து போகிற பாதை எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் ஏறு உழணும். அப்படி ஏழு உழுது அது யார் விதைக்கிறாங்களோ அங்க நல்ல நிலத்து விதைக்கப்பட்ட மாதிரி பலன் கிடைக்கும். ஆமென். அங்கதான் நிறைய மூட்டை அள்ள முடியும். நம்ம என்ன பண்றோம்னா அந்த முள்ளிலே போடுறோம். முள்ள போடுறது யாருன்னா வர்ஷிப் அட்டம் பண்ணாதவங்க தான். அல்லேலூயா. நீங்க வாங்கிக்கிறீங்க, ஆனா அது நூற்றுக்கு 100 பலனை அதுல லாஸ் யாருக்கு? நமக்கு தான். அந்த வர்ஷிப்பு தான் நம்ம நிலத்தை பண்படுத்துறது, நம்ம இருதயத்தை பண்படுத்துறது. நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லை எண்ணங்கள் சிந்தை எல்லாம் இருக்கும். உட்கார்ந்து இருப்பீங்க, ஆண்ட வர்ஷிப் பண்ண அதெல்லாம் உங்களை விட்டு போய் உங்க எண்ணம் புதுதாகி அதுக்குள்ள வரும்போது ஜீவன் உண்டாகி உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், ஒரு சந்தோஷம் சமாதானம் 60, 30, 100 மடங்காக உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு நன்மைகள் கடந்து வரும். அல்லேலூயா. அதனால சொல்றோம், எல்லாருமே ஆராதனைக்கு வாங்க. ஹல்லேலூயா. அதனால நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான்.
நீங்க வந்து ஒரு திருப்தியாக போகிறது, சர்ச்சுக்கு போறோம் திருப்தியாக சர்ச்சு போக கூடாது. ஆரம்பத்துல இருந்து விதை நிலம் இருக்குது, நான் சும்மா விதைச்சிட்டு போக முடியாது. ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் வந்து பங்கு பெற்றாதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இல்லைன்னா நீங்க கேட்கறதே வேஸ்ட். ஏன்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணும், அது உங்களுக்கு பலனே கொடுக்காது. மெசேஜ் மட்டும் வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க கேட்கறதே வேஸ்ட், அதுல எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணும், அதான் இங்க போட்டிருக்கு, நீங்க ஆரம்பத்துல என்ன பண்ண வரணும். ஓகே, அடுத்து படிக்கலாம். வந்துட்டு 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் உங்கள் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான இருக்கிற உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆணுடைய வார்த்தைக்கு இருக்கு. ஆமென். நீங்க வார்த்தையை சொல்ல 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 நீங்க ஆவிக்குரிய உலகத்திலிருந்து எல்லா மாம்ச உலகத்துக்கு அந்த நன்மையை உங்களை கொண்டு வர முடியும். அடுத்தாக பாத்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால மரணத்தின் மூலமாக, 5வது பாயிண்ட், பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால மரணத்தின் மூலமாய் பாதாளத்தின் அதிகாரத்தை தேவன் பண்ணவர் நிர்மூலமாக்கினார். 1 கொரிந்தியர் 15:52 55 பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். 55 படிக்கலாம். மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நமக்கு தேவன் பரலோக பாக்கியத்தை சொந்தக்கார ஆகிவிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாவத்தினுடைய மரணம், ஆமென், மரணமே உன் கூர் எங்கே? மரணம் என்றால் சாவு மாத்திரமல்ல, நம்ம வந்து ஆவிக்குரிய மரணம் கூட என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். மரணம் என்பது நம்ம வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மாதிரி மரணம் தான் வாழ்க்கையில. என்னப்பா ஒரு வாழ்க்கை எது அப்படின்பாங்க. சில காசு இல்லாத ஒரு மரணம் தான். சிலருக்கு வந்து சுகம் இல்லாத, இவ்வளவு வேதையோடு இருக்கிறப்பா, இது போல சாகலாமான்னு ஆட்கள். சில கடல்ல இருக்கிறப்பா, இந்த கடலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி ஆட்களுக்கு இது ஒரு மரணம். நம்ம உலகத்துல பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க. இவ்வளவு கடன், இந்த கடலுக்கு இவ்வளவு கடன் கட்ட முடியலையாப்பா, இந்த கடலுக்கு போய் சாகலாமா அப்படின்னுவாங்க. இந்த வியாதியில் இருக்கிற கஷ்டத்தை நம்ம சுமக்கு பதிலாக சாகலாமப்பான்னுவாங்க. அதாங்க பாட்டு நேரத்துல படிக்க திருப்பி வருவேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. ஓகே, அப்பனா மரணம் என்பது என்னன்னா, இங்க நிறைய ஆண்டு பார்க்கலாம் மரணம் இருக்கும். மரணம் எப்படி வந்து கேட்டீங்கன்னா, இது ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்காம, அதாவது ஒரு சந்தோஷம் இல்லாம வாழ்க்கையில, அது ஒரு பிரகாரம் மரணம் தான். குடும்ப சந்தோஷமே இல்லப்பா, நிம்மதியே இல்லப்பா, எப்பதாலுமே சண்டைப்பா, அது ஒரு மரணம் தான். ஒரே கடன்பா, ஒரே கடன் பிரச்சனை, கடன்கார தொல்லைக்கு போய் சாகலாமான்னு ஆட்கள்லாம், அது ஒரு மரணம் தான். வியாதி இப்போ வலிக்குதுப்பா பயங்கரமா, இந்த வியாதியை சுமக்கிறதுக்கு, இந்த வலியை சுமந்து போய் என்ன பண்ண சாகலாமான்னு ஆட்கள்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோட 5ஆம் மண்டலத்துக்கு கீழே வந்து இறந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வலி, இந்த வியாதி, அந்த வலியை அந்த சுமக்க முடியாம மேல கீழே செத்து போயிட்டான் மனுஷன். நிறைய பேர் பார்க்கலாம். அப்போ ஏனென்றால் இது ஒரு சந்தோஷம் இல்லாதது, பலவீனங்கள், ஒரு நிம்மதி இல்லாதல மரணத்துக்கு இருக்கலாம். இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பண்ண சிலுவையில ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லி, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து 55 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அது 58 பாத்தீங்கன்னா, ஆகையால் ஆகையால் எனக்கு பிரியமான பிரியமான சகோதரரே, சகோதரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள் நீங்க படுகிற, ஐயோ நான் ஜெபம் பண்றேங்க, ரொம்ப சர்ச்சுக்கு போறேங்க, அது கரெக்டா நான் தான் கரெக்டா சர்ச்சுக்கு வரேன், மத்தவங்க லேட்டா வராங்க, நானும் லேட்டா வரலாம் பாக்குறேன், அதெல்லாம் பாக்க கர்த்தருக்காக நீங்க படுற பிரயாசங்கள்லாம் விரோதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் ஆ, நீங்க அசையாதவர்களாயும் அசையாதீங்க. ஹல்லேலூயா. கரெக்டா வரவங்க எல்லாம் மத்தவங்களை பார்த்து அசைஞ்சு அவங்க லேட்டா வராங்கப்பா, நான் லேட்டா அப்படிலாம் சொல்லாத, அசையாதீங்க, நீ உங்க ரோல் மாடலா வைங்கன்றார். வச்சுட்டு கர்த்தருடைய கிரியையினாலே ஆ, எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. ஆமா, எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. நீங்க எப்பொழுதும் பெருகணும், பெருக்கிறவங்க இல்ல, என்னது எப்போதும் பெருக்கிட்டு இருக்கவங்களே இல்ல, எப்போதும் என்ன பண்ணும், பெருகிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்படின்னா கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம், கர்த்தருக்கு பிரயாசப்படுறீங்களே, கர்த்தர் ஊழியத்துக்காக பிரயாசப்படுறீங்களே, தேவனுக்காக பிரயாசப்படுறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வரீங்க பாத்தீங்களா, ஓகே போலாம்பா விடுப்பா அப்படின்னு போறீங்களா, அதனால உங்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா பலன் உண்டு. நீங்கள் நாளுக்கு நாள் பெருகுவீங்க. பக்கா சொல்லுங்க, நீங்க நாளுக்கு நாள் பெருகுவீங்க. ஆமே. எதுல பெறுவீங்க? சரீரத்துல பெருகுது இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பெறுவீங்க, நன்மையில பெறுவீங்க, சுகத்துல பெறுவீங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இருக்க எல்லா விதமான நன்மை நாளா பெருகுமே தவிர குறையாது. எதுக்குன்னா கர்த்தருக்காக நீங்க பிரயாசப்பட்டா. ஆனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயாசப்பட்டா நீங்க பெருகுவீங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாசப்படாம உலகத்துடைய காரியங்களே நீ பிரயாசப்பட்டினா பெருகு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகிறவர்களாக நாம என்ன பண்ணணும், இருக்கணும். ஆமென். அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா அறிக்கை பண்ணணும், ஆவி உள்ளான மனிதரை பலப்படுத்தணும். அதுக்கு முதல் நேரத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. டைமுக்கு வரணும், டைம் எல்லாம் போய் அட்டன் பண்ணணும், ஜெபத்துக்கு அட்டன் பண்ணணும், தினந்தோறும் பைபிள் படிக்கணும், அதை அறிக்கை பண்ணணும். இதெல்லாம் நீங்க செய்தால்தான் உங்க ஆவிக்குரிய மனுஷன் வளருவான். உங்க ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்தாதான் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நன்மைகளை இது சரீர பிரகாரத்தில் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரியதுல இருக்கு, அதெல்லாம் நீங்க மாத்தணும். ஆமென். எப்படி பேங்க்ல காசு இருக்கிறத நீங்க ஏடிஎம் கார்டை கொண்டு போட்டு இல்ல செக்கை கொண்டு கொடுத்து அதை காசா மாத்துறீங்களோ, அப்படியாக நீங்க என்ன விசுவாச பயன்படுத்தி நீங்க அதை கொடுத்து அதை என்ன மாத்தணும். மாற 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 அங்க இருக்குதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு காசாக, நன்மையாக, சுகமாக, குடும்ப சமாதானமாக, குடும்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சின்ன கார்டு தான் போடுவீங்க, ஆனா அங்க என்ன வரும், காசு 10,000 பணமா வரும். சவுண்ட் கேட்க சந்தோஷமா இருக்கும். வெறுமா வரா தரலையாப்பா, ஆனா சுத்தமா சவுண்ட் ஒண்ணு, ரைட்டு வருது வருது, ரைட்டு வருது வருது, அவன் மனசுல ஒரு சந்தோஷம் கிடக்கும். ஓகே ஓகேப்பா அப்படின்னு. அது மாதிரி என்ன பண்ணும், உள்ள போக வெயிட் பண்ணும், உள்ள சுத்துது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, சுத்திட்டே இருக்கும்போதுனா வேற வந்துடக்கூடாது. வந்து என்ன பண்ணுவான், மத்தவங்க எடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரிதான் போடுறீங்க, விசுவாசம் பேசுறீங்க, ஆனா கொஞ்சம் உள்ள சவுண்ட் வருது, என்னடா சவுண்ட் வருது, காசு வர மாட்டேது சொல்லிட்டு என்ன பண்றீங்க, வந்துடுறீங்க. நீங்க கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் காசு என்ன பண்ணுது, வெளியில வருது. அது எடுக்காதனால ஆட்டோமேட்டிக்கா திருப்பி ரிட்டர்ன் அது உள்ள என்ன பண்ணிடுது, போயிடுது. இல்லைன்னா வேற அப்பா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தப்பா, நம்ம யாரோ என்னது மகா பிரபு காசை விட்டு போய்க்கிறா, அப்படி எடுத்துட்டு போயிடுவான். அப்போ நாம் அது என்ன பண்ணுவது, இது விசுவாச பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், வெளியே எடுக்கலாம். அது விசுவாச பலப்படணும்னா நீங்க பலப்படணும். நீங்க பலவீனமா இருந்துட்டு சொல்லல, நீங்க என்ன பண்ணு, காலத்தை பார்த்தா போதகா இருக்க வேண்டிய நீங்கள் வேதத்துடைய மூல உபதேசத்தை போதிக்க வேண்டியிருக்குது. நீங்க பலமான ஆகாரத்தல்ல பாலை குடிக்கலா இருக்கீங்க. பாலை குடிக்கிற குழந்தையினால 20 கிலோ தூக்க முடியுமா? நீங்க சரீர பிரகாரமா 100 கிலோ தூக்குறீங்க, ஆவிக்குரியதுல 100 கிலோ தூக்க முடியல, 20 கிலோ தூக்க முடியல, 10 கிலோ தூக்க முடியல. ரொம்ப பலவீனமா இருக்கீங்கப்பா, நீங்க பாலை குடிக்கிறீங்க, உங்க பலம் வேணும். உங்களுக்கு சத்துள்ள ஆகாரம் சாப்பிடலாம், பைபிளை படிச்சு சத்துள்ள ஆகாரத்தை உட்கொள்ளுங்க. அப்ப ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுவான். இந்த ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட பலப்பட ஆவிக்குரிய உலகத்துல இருந்து நீங்க நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு நீங்க நன்மையை உங்க சரீர பிரகாரமான உலகத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும்.
ஆமென். ஒரு நீங்க படிக்காத ஒரு சரீர பிரகாரமா உலகத்துல நீங்க படிக்காதா இருக்கலாம், திறமை இல்லாத இருக்கலாம், 4 வாரத்தை இங்கிலீஷ்ல பேசுறதா இருக்கலாம். ஆனா நல்ல ஜெபிக்க தெரியுதா இருந்தனா, நல்ல விசுவாசம் தெரியுதா இருந்தீங்கன்னா, நீங்க ஆவிக்கு உலகத்துக்குள்ள போய் அங்க இருக்க ஆசீர்வாதங்கள்லாம் எடுத்து இது சரீர பிரகாரமான உலகத்துல நீ கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அங்கதான் நன்மை எல்லாம் கொட்டி கிடக்குது. எவ்வளவு கொட்டி கிடக்குது? அங்க கிலோ கணக்குல கோல்டு கொட்டி இருக்குது. ஆமென். கிலோ கணக்குல சுகம் கொட்டி இருக்குது. கிலோ கணக்குல சந்தோஷம் கொட்டி இருக்கு. கிலோ கணக்குல நன்மைகள், சந்தோஷம், சமாதானம் கொட்டி இருக்குது. கிலோ கணக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்கு உலகத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள கொட்டி இருக்கு. ஹல்லேலூயா. அங்க கம்மியா இல்ல, அங்க ஏகச்சக்க அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கொட்டி இருக்கு. இதெல்லாம் நீங்க எடுக்கணும்னா நீங்கள் பலப்படணும். எதுல பலப்படணும்? ஆவிக்குள்ள பலப்படணும். எங்க பண்ணணும்? எப்படி பலப்படுவீங்க? பைபிள் வசனத்தை படிச்சு அறிக்கை செய்யணும், அதை விசுவாசிக்கணும், அதை கிடைக்கணும். என்ன பண்ணணும்? நீங்க நன்மை செய்யணும். நீங்க வர்ஷிப் என்ன பண்ணணும்? பாடல்ல ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணணும். நீங்க வர்ஷிப் ஆக ஆகதான் உள்ள ஆவிக்கிற மனுஷன் பலப்படுவான். பலப்பட பலப்பட பலப்படதான் உங்க நன்மை வரும். இல்லைன்னா நீங்க ஆண்டவர் ஊழியத்துல, ஆண்டவருடைய இதுல நீங்க வந்து ரொம்ப சோம்பேறியா, ரொம்ப அஜாக்கிரதை உள்ளவர்களாக, ரொம்ப வந்து லேசி பீப்புளா இருந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து எதுவுமே உங்களை கொண்டு வர முடியாது. இந்த வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருந்து என்ன பண்ணும்? வாழ்க்கை முடிக்க வேண்டியதுதான். இல்லையா? நீ நல்லா வாழணுமா, நல்லா வாழக்கூடாதனா உங்களுடைய நாக்கில இருக்கு, நீங்க பேசுற பேச்சுல இருக்கு, நீ கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல இருக்கு, நீங்க சபைக்கு வர்ற அழகுல இருக்கு. சொல்ல எந்த அழகு வராம பாத்தியா அப்படின்னு அது மாதிரி சபைக்கு ஒரு அழகு வைத்து சொல்லிடலாம். நீங்க வாழ்க்கை நல்லா வருவீங்க, நல்லா வர மாட்டீங்களான்னு. வந்தீங்கன்னா இதே லெவல்ல போயிடுவீங்க. ஆனா இன்னும் உற்சாகமா வந்தீங்கன்னா, இன்னும் நல்ல ஆராதனை வந்தீங்கன்னா, ஆராதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா, முன்னாடி ஜெபம் வந்துட்டீங்கன்னா, அவங்களோட ஸ்டாண்ட் உயர உயர ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். உங்க பலம் கூட்டிட்டே இருக்கும். நீ அசால்ட்டா என்ன பண்ணிடலாம், அங்க இருந்து எல்லாத்தையும் என்ன தூக்கிட்டு கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே ஆண்டவர் ஆவிக்கு உலகத்தை வைத்துக்கிறாரு. அதன் வாயில பேசிதான் அதை கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்க பலப்படணும். ஆமென். இதான் ரூல்ஸ். இதுதான் என்ன பண்ணும்? சட்டம். இது நீங்க பண்ணி இதை செஞ்சு நீ கொண்டு வரலாம். இல்லையா? நீங்க செஞ்சு கொண்டு வரலாம். ஆனா இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்க பைபிள்ல வந்து எல்லாம் படிச்சு, எல்லாம் அறிக்கை பண்ணி, எல்லாம் கத்துக்கிட்டு கொண்டு வரதுல இதான் ரூல்ஸ், இதான் இது இருக்குது. ஆனா இதுல ஒரு ஷார்ட்கட் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஆராதனை பண்ணும்போது நீங்கள் செய்யாமலேயே தேவன் இது எல்லாத்தையும் உங்களுக்கு இலவசமாய் கொடுப்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லையா? இப்போ நீங்க இத படிக்கிறீங்க, இத படிச்சு இத ஃபாலோ பண்ணி ஜெபம் பண்ணி விசுவாசம் பண்ணி இதுதான் ப்ரொசீஜர். ஆனா நீங்க நீங்க இது எதுக்கு படிக்கிறீங்கன்னா, நீங்க ஃபாலோ பண்றதுக்காக படிக்கிறீங்க, இத செய்யறதுக்காக படிக்கிறீங்க. ஓகே, நல்லதுதான். ஆனா தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கும் போது இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யாமலேயே தேவன் உங்களுக்குள்ளாக மாறுதல் ஏற்படுத்துவாரு. ஹல்லேலூயா. அதான் சொல்றது, தேவனுடைய பிரசன்னத்துல இது வந்து பாம் வைக்கிற மாதிரி. எது படிக்கிறது? பாம் வைக்கும். உள்ள டைனமைட் வைக்கிறோம், வசதி வைக்கிறோம், விரோதமா எழும்பல உடையுது, டப்பா டப்பா உடையுது. டைனமைட் மாதிரி ஏசு நாமத்தை பிசாசு வந்துச்சு, ஏசு நாமத்தை பிசாசு ஒன்னா அப்படி உருண்டு பரண்டு அடிச்சு துடிச்சு ஆண்டு வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆண்டு வார்த்தைய ஏசு போனா நான் போக மாட்டேன், நீ போய் ஆகணும்னா அப்படி உருண்டு உருண்டு போகுது. இது ப்ரொசீஜர். ஆனா உங்களுக்கு சீக்கிரம் என்ன இருக்குன்னா, நீங்க தேவ சமூகத்துல வந்து ஆராதனையிலே நீங்க அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த ஆராதனை பிரசன்னத்திலேயே உள்ள இருக்கிற பிசாசு, உள்ள இருக்கிற வியாதி, உள்ள இருக்கிற வறுமை, உள்ள இருக்கிற கஷ்டம், உள்ள இருக்கிற நிம்மதியில தன்மை அது அப்படியே மெழுகு போல உருகி உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு போயிடும். அதனால பிசாசு உங்களை வர்ஷிப்ப ஆராதனை செய்ய விட மாட்டான். அல்லேலூயா. நீங்கள் லேட்டா வந்து காரணம் நீங்க இல்ல, பிசாசு. ஏனென்றால் பிசாசு நல்லாவே தெரியும், இவன் ஆராதனை பண்ணா ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணும், அவருடைய பிரசன்னத்துல எல்லாம் உருகிடும். ஆமென்.
அது உருகாதபடிக்கு உங்க லேட் பண்ண வச்சு ஆராதனை முடித்த பிறகு வருவான். அப்ப நீங்க நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா ஆராதனை வந்துட்டீங்கன்னா நீங்க பிரயாசப்பட வேணாம். நீ சும்மா நின்றாலே போதும், பாடினாலே போதும். ஆண்டு பிரசன் அப்படியே உள்ள இறங்கி 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 சத்தம் போடாமலே பிசாசு வெளியில போயிடும். நீங்க போறதே தெரியாது. உங்களுக்கு சத்தம் போடாமலே கடன் விட்டு போயிடும். போறதே தெரியாது. சத்தம் போடாமலேயே உங்களுடைய மனதில் இருக்கிற பாரம் வந்திருப்பீங்க. அந்த நல்ல ஆராதனை படி பாருங்களேன், உள்ள பாரம் எல்லாம் அப்படியே என்ன பண்ணும், அப்படியே கரைஞ்சு போத பாப்பீங்க. நீ வர்ஷிப் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு பாருங்களேன், வர்ஷிப் அட்டெண்ட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா அந்த ஆராதனை பண்ணும்போது உள்ள கண்ணீர் வடிச்சு அழுது என்ன பண்ணுவீங்க, கண்ணீர் வடிச்சு அப்படி அழுது என்ன பண்ணுவீங்க, உள்ள அப்படியே நம்ம உருகி போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப இதுதான் பாத்துருக்கீங்க. நீங்க மெசேஜ் கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? கண்ணீர் வடிப்பீங்க. லேட் ஆகுது ஐயா, சீக்கிரம் முடிங்க ஐயா, கண்ணீர் வடிக்கிறேன், டைம் ஆகுதுன்னு கண்ணீர் வடிப்பீங்க. ஆனா ஆராதனைல பாத்தீங்கன்னா அந்த பாடல்லையே உங்களுக்கு கண்ணீர் தாரதாரியா வர ஆரம்பிக்கும். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பாட ஆரம்பிப்பீங்க. அந்த பிரசன்ஸ்லயே உங்க வியாதி, உங்க கஷ்டம், உங்க சோதனை, பலவீனங்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அப்ப எது பெஸ்ட்? ஆராதனை. ஆனா ஆராதனைக்கு ஒழுங்கா வரீங்களா? நஷ்டம் எங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்றேன், நஷ்டம் எங்களுக்கு கிடையாது. உங்களை பிசாசு வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறான். பிசாசு உங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். உங்க ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்ணிட்டு இருக்கிறான். நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, நீங்க வர்ஷிப் பண்ணாதனால நீங்க இப்படி இருக்கீங்க. அல்லையா? நீ வர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. அதால நாம் வர்ஷிப்லயே வர பழகிக்கொள்ளுங்க. நீ வர்ஷிப் வருது அப்படி, அதான் முறை, அதான் ப்ரொசீஜர். புரியுங்களா? அதான் ப்ரொசீஜர். கரெக்டா ஒரு பழம் அழகா நம்ம இருந்து என்ன பண்ணும், அது பழுத்து, அது காய் காய்த்து, பூ பூத்து, காய் காய்த்து என்ன பண்ணுது, பழுக்கணும். பழுக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன், சரியா பழுக்கலைன்னா கார்பெட் கல்ல வச்சு பழுக்க வைப்பாங்க மாம்பழத்தெல்லாம். பார்த்துருக்கீங்களா? அது நல்லதா? நல்லது இல்லை. அதே மாதிரி தான் வர்ஷிப் அட்டெண்ட் பண்ணாது நேராக மெசேஜ் வரவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண வேண்டியது, கார்பெட் காலில் வச்சு பழுக்க வேண்டியது. உங்களை எங்க காணிக்க பாட்டுல துதி 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 1 hour துதிச்சத 10 நிமிஷத்துல ஆறணும் கார்பெட் கல்லு. அது அவ்வளவு கொஞ்சம் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது நல்லது கிடையாது. அல்லையா? அப்ப நீங்க தானா பழுக்கணுமா, கார்பெட் கல் வச்சு பழுக்க வைக்கணுமா? தானா பழுக்கணும். என்ன பண்ண சிஸ்டர்? தானா பழுக்கணும். லேட்டா வருதெல்லாம் கார்பெட் கல்லு தான். அதெல்லாம் நல்லது கிடையாது. சரிங்களா? அது டேஞ்சர் எப்பவுமே. ஓகேங்களா? அதனால நம்ம டைமுக்கு வருவோம், ஆராதிப்போம். ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சரீர உலகத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் ஆவிக்குரிய மனுஷன் பலப்படணும், விசுவாச பயன்படுத்தணும். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எல்லாம் ஜெபம் இல்லாம நிக்கலாம். ஹல்லேலூயா ரிஷதரதரதரகரபதரியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளை தகப்பனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்கு உலகத்தை வைத்திருக்கீங்க ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உன்னதத்தை எல்லாத்தையும் வைத்திருக்கீங்க. அது எல்லாத்தையும் தகப்பனே நாங்க ஆண்டரப்பா மீட்டெடுக்க, அது எல்லாத்தையும் ஆண்டரப்பா அதை கொண்டு வருவதற்கு எங்க ஆவிக்குரிய மனுஷன் மூலமா தான் கொண்டு வர முடியும். ஆவிக்குரிய மனுஷன் எவ்வளோ வளரானோ அப்பதான் நம்முடைய சரீர மனுஷன் வளருவான். பல வருஷங்கள் நம்ம ஊழியங்கள் செய்தாலும், பல வருஷங்கள் நமக்கு நெருங்கி பழகினாலும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரியதுல நாம் ஒரு முதிர்ச்சி அடையலைன்னா, விட்டு கொடுக்கறதுல, தாழ்ந்து போகிறதுல, மன்னிக்கிறதுல, இரக்கம் பாராட்டுறதுல, சகிப்பு தன்மை இல்லாதனால, கோவப்படுறதால, எரிச்சல் அடைதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி. சரிங்களா? நம்ம முதிர்ச்சி அடையனா ரொம்ப கோவப்படுவோம், எரிச்சல் அடைவோம். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம இல்லாம இருக்கிறோம். அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும் ஆண்டவரே. இதை வளர இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை வாழ்ந்தாரோ அதே போல் நாமும் அன்பில, இரக்கத்துல, விட்டு கொடுப்பதுல, தாழ்ந்து போகிறதுல, இரக்கம் பாராட்டுவதுல, நன்மை செய்வதுல, ஜெபிப்பதுல, அதுக்கு நேரம் அவர் என்ன பண்ணாருன்னா இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தாரு. மலையில் மேல ஏறி ஜெபித்து கொண்டிருந்தாரு. சீஷர் எல்லாரும் அக்கறைப்படுத்தி தனிமையா பிதாவோடு ஜெபம் பண்ணாரு. அவருடைய ஊழியத்தினுடைய
வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அதிக நேரம் தேவனோடு உறவாடினதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி தான் இயேசு கிறிஸ்துவின் வெற்றி. ஏன் பல பல பெரிய பெரிய ஊழியக்காரனுடைய வளர்ச்சி என்ன கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்றதான் அவர் வளர்ச்சி. நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முடிவெடுப்போம். சரீர பிரகாரமா வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் நம்ம ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கொடுத்து வளர நான் பார்க்கும். நிச்சயமாகவே நம்முடைய நன்மைகள் நம்ம தேடி வரும். தகப்பனே, ஒவ்வொரு ஆசிரியங்கப்பா, தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதாக. எல்லாத்தையும் ஆண்டவரப்பா, சரீர பிரகார உலகத்துல, பார்க்கிற உலகத்துல, இந்த மாம்ச உலகத்துல இவங்களை கொண்டு வர உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. அது நல்ல ஆவிக்குரிய மனுஷன்ல, ஆவிக்குரியத்துல நல்ல அதிகமாய் வளர உதவி செய்யுங்கப்பா. அதுக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல ஜெபமும் வேத வாசிப்பும் உதவி செய்கிறது. இதெல்லாம் நாங்கள் அதிகமாய் வளர உதவி செய்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசிரியங்க பலப்படுத்துக்க பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒரு மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவதே அன்பும் ஆவி ஐக்கியம் அன்யோன்யமும் இன்றும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா.